ஆனால் நான் ஏன் அப்படி செஞ்சேன்னா, இந்த மருந்து வேலை செய்தா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அந்த வேலையை செய்ய வேணாம். ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த மருத்துவத்தை கொண்டு போய் உலகளவில் கொண்டு போக முடிஞ்சிருக்கு. அது வேற வழி கிடையாது, அப்படிதான் செய்யணும். கோமாரின்னா என்ன? வாயில புண்ணு வரும், காலில் புண்ணு வரும். கால் வாய் நோய் அது என்ன அடையாளம்னா, கம்பி மாதிரி ஊத்தும். கோமாரி புண்ணுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, மற்ற புண்ணெல்லாம் வெளியிலேருந்து புண்ணு வரும், கோமாரிக்கு புண்ணு உள்ள இருந்து இறங்குது. சீரகம், வெந்தயம், மிளகு, இந்த 3 பொருளையும் 10 கிராம் தண்ணியில 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு அரைக்கணும். அரைச்ச பிறகு ஒரு 4 பல்லு பூண்டை சீவி போட்டு, மஞ்சத்தூள், நாட்டு சர்க்கரை அதோட சேர்த்து பிசையணும். புண்ணுன்னா என்ன செய்யணுங்கிறத நீங்க ஒன்றும் செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சுங்க. புண்ணை கழுவக்கூடாது, தண்ணியில கழுவக்கூடாது, வேப்பெண்ணெய் தடக்கூடாது, ஸ்ப்ரே மருந்துகள் அடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இதுலேருந்து தான் நம்ம இது. அதுக்கு முன்னாடி போங்க. இந்த கை இருக்கு இல்லையா, மடி தடவுது இல்லை, இது கடவுளின் கைன்னு நான் சொல்கிறேன். 2016ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதின்னு நினைக்கிறேன், சாபர் குஜராத் மாநிலத்தில் முதலாக ஒரு மாட்டுக்கு நான் என் கையால் தடவுனது. என்டிடிபி இந்த கடந்த 9 ஆண்டுகளாக எந்த சர்வதேச கூட்டத்தில் போனாலும் அதில் ஒரு எத்தனோ வெட்டினரி மெடிசன் சொல்லி மரபு வழி மூத்தம் அந்த கை தான் அதில் இருக்கும். யாரெல்லாம் அரைச்சு மடியில் தடவுறீங்களோ உங்கள் கையெல்லாம் என்ன? கடவுளின் கை. இது ஒரு அடையாளம், இந்த பாரம்பரிய மருத்துவத்தினுடைய ஒரு அடையாளம். இது எனக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ யாருக்கும் தனியார் சொந்தம் கொண்டாடுற விஷயமே இல்லை. நெக்ஸ்ட் இல்லை, என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் பார்த்துருக்கு. இதான் அந்த ஒரிஜினல் படம். அது 25 மே 2016 இந்த நிகழ்ச்சி நடந்ததுலேருந்து இது எவ்வளோ தூரத்தை நாங்கள் பயணிச்சிருக்கோங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் மடி நோய்க்கான மருத்துவம் இப்படி தான் இருக்கும். நேரம் அரைச்சி வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்படியெல்லாம் நான் இது சதுரகிரி. இது ஒரு மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்தவர் 40 வருஷமாக வீட்டுக்கே போகிறதில்ல. அமாவாசை வீட்டுக்கு போகிறான். ஸோ அப்படியெல்லாம் அவர் இந்த நம்முடைய கால்நடை இனங்களை பாதுகாத்து வருகிறார்கள், இன்னமும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்ம நினைவில் கொண்டு இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு உலகளாவிய மேய்ச்சல் சமூகத்தினுடைய ஆண்டு, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பாஸ்டோரலிசம் அண்ட் ரேஞ்ச் லேண்ட் சொல்கிறாங்க. ஸோ மேய்ச்சல் சமூகத்துக்கான ஆண்டு. அவங்க தான் நம்முடைய மாடுகளினுடைய அந்த தனித்தன்மையை பாதுகாத்து வருகிறாங்க. நம்ம 2 மாடு வச்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சங்கடப்படுறோம். அவங்க 200 மாட்டை போட்டு எங்கே படுத்திருக்காங்க? வானமே கூரை, பூமியே படுக்கை. அதான் அவங்களே நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அதில் ஒருத்தர் அவர். நெக்ஸ்ட் இப்படியெல்லாம் நான் போய் இந்த முகத்தை பார்த்தீங்களா? நான் இவங்கள்ட்ட போய் இங்கிலீஷில் போய் டெட்ராசைக்ளின், பென்சிலின் அப்படின்னு பேசினா என்ன இருக்கும்? நீ வாங்கடி போகலாம், அவர் என்னமோ பேசிகிட்டு இருக்காருன்னு போயிடுவாங்க. உங்களுக்கு நெருக்கமான செய்தி உங்களுக்கு புரியாது. ஏன்னா வாழ்க்கைக்கு பயன்படுறது தாங்க அறிவு. வாழ்க்கைக்கு பயன்படாத எதுவுமே அறிவில்லை. ஸோ அப்படியெல்லாம் அவங்களோட சேர்ந்தேன். இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராஜமாணிக்கம்னு பேர், பெரிய தாடியெல்லாம் வச்சுட்டு இப்போ நிறைய டிவியில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணுறாரு அடுத்த மாதம். அவங்கெல்லாம் எல்லாரும் கூட இணைஞ்சு பணியாற்றினோம். நெக்ஸ்ட் சதுரகிரி நான் தான் அது. ஆமாம், தாடி வளர்த்து எப்படியாவது இந்த மருத்துவத்தை போகணுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு அப்படி தவம் இருந்து கொண்டு வந்தோம். இது நடந்து 20 வருஷம் ஆச்சு. ரைட். நெக்ஸ்ட் என்னென்ன நோய்களுக்கான மருத்துவ முறைகள் அவ்வளவையும் ஆவணப்படுத்தணும். ஏன்னா எப்பவுமே கேட்பாங்க, டேட்டா கேட்பாங்க, என்ன பண்ணீங்க, எத்தனை மாட்டுக்கு பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இது எங்கள் வீட்டு மாடு. முதல்ல எந்த மாட்டில் ஆய்வு பண்ண? ஏன்
அது ஒரு யோசனை. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான செய்தி, நீங்க சொன்னது எல்லாம் சரிதான். இவர் மாடு வச்சிருக்காரு, இவர் மாட்டுக்கு என்ன நம்பி வந்து இந்த வைத்தியத்தை செய்ய வச்சுட்டாரு. இவர் வெளியில போயிட்ட பிறகு பக்கத்து வீட்டில் ஒருத்தரோ இல்லை அவங்க வீட்டுக்காரமாவோ, இன்னையா ஊசி போட்டே சரியாகாம இருக்கு, இவர் வெறும் தடவிட்டு போயிருக்காரு சாயத்தைன்னு சொல்லி நல்ல எண்ணத்தில், நல்லா கவனிங்க, இது ஒன்றும் இல்லை, இன்னும் 2 ஊசியை கொண்டாந்து போட வைக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு உருண்டையை உருட்டி கொடுத்துட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. 3 நாள் கழிச்சு மடி நோய் சரியாயிருது. யாருக்கு கிரெடிட், யாருக்கு சொல்றது, யாருனால சரியாச்சுன்னு சொல்றது? இவர் என்ன சொல்றாரு, இவருக்கு தெரியாது 2 கொடுத்தது, டாக்டர் புண்ணியமூர்த்தி வந்து கொடுத்த மருந்துனால சரின்னு இவர் சொல்லுவாரு. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதா, இதெல்லாம் வேலை செய்யாது, நாங்கள் ஊசி போட வச்சோம்ல அப்படின்வாங்க. இந்த நாட்டு மருந்து கொண்டாது உருண்டை கொடுத்தவர் என்ன சொல்லுவாங்க, அதனால தான் ஆச்சும்பாங்க. இதனால கூட ஆகலாம். ஆனால் நான் ஏன் அப்படி செஞ்சேன்னா, இந்த மருந்து வேலை செய்தா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அந்த வேலையை செய்ய வேணாம். இது மட்டும், அது ஸ்டாண்ட் அலோன் மோடுன்னு பேர். அது ஆரம்பத்தில் 2002 ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த மருத்துவத்தை கொண்டு போய் உலகளாவில் கொண்டு போக முடிஞ்சிருக்கு. அது வேற வழி கிடையாது, அப்படிதான் செய்யணும். அடுத்து பாருங்க, மடி கறந்த பிறகு இப்படி பார்க்கணும், பின்னாடி போய் இப்படி எல்லா இதுவும் சுருங்கி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மடி நோயின்னு அர்த்தம். முழுசும் சுருங்கி மடிப்பு வரணும். சில மாடுகளில் வராது, ஆனால் ஒத்தாப்புல இருக்கும். அப்போ சந்தேகப்பட்டா என்ன பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட், இந்த படமெல்லாம் போட்டு ஆஃபீஸில் வச்சுருப்போம், வர்றவங்களுக்குலாம் முழுசாக வெட்டணுங்கிறது அப்படியெல்லாம் அடையாளம் பட்டி இதெல்லாம் ஃப்ளெக்ஸ் போர்டில் அடித்து வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் சார், இது வந்து கறக்குறவங்களுக்கு இது ஓகே, கறக்காம கண்ணு கொட்டிக்கு விட்டுடுறாங்கல்ல, அவங்க எப்படி தடவ விடாம அது முட்டுச்சு காலால உதைச்சுதுன்னா எப்படி தடவுவாங்க? காலை கட்டி தடவணுமா? மாடுனுடைய நலம் முக்கியம் இல்ல, அது கட்டுறதுக்கு வழி சொல்றேன். இல்ல அதான் என்ன சொல்லணுமா, ஒண்ணு ட்ரெவிஸ் வச்சுங்க, ஒரு ட்ரெவிஸ் பண்ணிடுங்க, உள்ள கொண்டா கட்ட சொல்லுங்க. அடுத்தது ஒரு ஆளை விட்டு ஒரு காலை கட்டி கைத்தை இழுத்து பிடிச்சி கட்டிட்டீங்கன்னா, தூக்க வேணாம், ஆனால் இழுத்து கட்டினீங்கன்னா அப்படி உதைக்கிறதுக்கு ஒரு காலை ஊனி தான் உதைக்கணும். ஒரு காலை இழுத்து கட்டியாச்சுன்னா உதைக்க முடியாது. மாடு முக்கியம். மருந்து சாப்பிடலன்னா மிரட்டியாவது குடிக்க வைக்கிறோம்ல, அது மாதிரி தான். நெக்ஸ்ட், க்ளோஸ்அப் ஷாட்டு. நெக்ஸ்ட், இது ஆராய்ச்சிகள், ஆரம்பகட்ட ஆராய்ச்சிகள். நெக்ஸ்ட் லேப் ஆராய்ச்சிகள். அதுக்கப்புறம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி, சென்ட் ஜோசப் காலேஜ் ட்ரிச்சி, இது சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதுதாங்க முக்கியம். குஜராத்தில் போய் மே மாதம் இறங்கி இது மாதிரி டாக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு மடி நோயின்னு சொன்னால் 5 நாள் வைத்தியம் பார்த்து சரியாகலை மடி, ஒத்தா ஓப்படியா 2 பேரும் வந்து 2 பக்கம் உட்காந்து கறந்து காமிக்கிறாங்க பாருங்க. அதனால தான் குஜராத்து பால் உற்பத்தியில், புரியுதா? ஆனால் அவங்க வீடு 2 கோடிக்கு ஒருத்து வீடு இருக்கு. இந்த பக்கம் 20 மாடு இருக்கு, அந்த பக்கம் 20 மாடு இருக்கு. யார் வந்து நிற்கிறாங்க? அதுக்கு தான் இந்த படம். நான் போய் அதை வந்து அந்த மடியை தொட்டு பார்க்குறேன், அவங்க வந்து கறந்தது சரியா இருக்கா என்னன்னு அவங்க தான் வந்து பதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க, உடனே அந்த எண்ணிக்கையை பூரா நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டே வந்தோம். நெக்ஸ்ட், இப்போ இந்தியா முழுக்க இத்தனை மாநிலங்களில் நாங்கள் போய் இந்த மருத்துவத்தை டாக்டருங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க மூலமாக பண்ணையாளர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இந்த 2 இது வந்து சேருது, வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க வருஷம். நெக்ஸ்ட், அதை வந்து முறையாக ஆய்வு பண்ணி ஹைதராபாத்தில் இருக்க என்டிடிபி லேபில் கொடுத்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், அது அடுத்து, அது எல்லாமே ஆராய்ச்சிகள் தான், அது எப்படி இருக்குது என்னங்கிறது. நெக்ஸ்ட், இது மஞ்சளை வந்து நீங்கள் எப்படி வேணால் அது ஆராய்ச்சி பண்ணலாங்க. மஞ்சள் பிரித்து 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 போனீங்கன்னா கடைசியாக ஒரு பொருள் வரும், அது ஒரு மண்ணாங்கட்டிலையும் கரையாது. ஆனால் மஞ்சளை தண்ணியில் கரையும், பாலில் கரையும். இப்போ நான் வட இந்தியாவுக்கு போனோன்னா இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் எப்போவுமே குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இரவில் வந்து சொல்லும்போது இந்தியில் எப்படி சொல்கிறது, அது என்னது, கரம் தூத், சூடான பால், தோடா ஹல்தி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சக்கரை, நகி, முடிஞ்சிச்சா? கொஞ்சோண்டு பாலில் தண்ணியாக இருக்கணும், பால் ஒரு துளி மஞ்சத்தூள், சர்க்கரை இல்லாமல் குடிச்சிங்கன்னா இந்த தொண்டை கமரெல்லாம் இந்த குளிர்காலத்துக்கு நல்லது. ஆனால் அதே மஞ்சளை பிரித்து மேய்ஞ்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பொருளை போட்டிங்கன்னா அது கரையாது, எந்த பயனும் கொடுக்காது. கொரோனா சமயத்தில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேருந்து வந்த உணவு பட்டியலில் பார்த்தீங்கன்னா காலை 10 மணிக்கு பாலில்
இது பார்த்தீங்களா இல்லையா? படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட். ஸோ இது கோமாரி நோய். ஒரு 3-4 பேர் வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்போ கோமாரியை பற்றி என் கூட நிற்கலாமா? அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்து வந்துருக்குமா? வெல்லம் இல்லைன்னா கட்டியாக வெல்லம் இருந்தால் கூட. கோமாரின்னா என்ன? வாயில் புண்ணு வரும், காலில் புண்ணு வரும். கால் வாய் நோய். அது என்ன அடையாளம்னா கம்பி மாதிரி ஊற்றும். அப்போ என்ன பண்ணுது? அந்த நச்சுயிரி வாயால் புல் கடிக்காம விடாமல் பண்ணுது, காலால் நடந்து போக விடாமல் பண்ணுது, அந்த பாலை குடிக்கிற கண்ணுக்குட்டியை முடிச்சிருது. அப்போ அந்த நச்சுயினுடைய நோக்கம் என்ன? நீ என்ன வந்து கடிக்கக்கூடாது. புல் யார் கூட எப்போ பேசுது? எப்படி பேசுதுன்னு தெரியாத, ஆனால் பேசுது. நீ வந்து என் கூட இரு, என்னை கடிக்க வர்றப்ப நீ அதை பாதித்து அதை நடக்க விடாமல் பண்ணிடு, நான் கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன். என்னை வளர விடாமல் இந்த மாடு வந்து, அதுக்கு பேர் இங்கிலீஷில் ஹெர்பிவோரி அப்படின்னு பேர், அந்த வார்த்தைக்கு பேர். அதாவது சூரிய ஒளியை கிரகித்து நான் எனக்கு தேவையான, என் சந்ததிக்கு தேவையான ஒளி சேர்க்கை நடத்த விடாமல் இந்த மாடு என்ன படுத்தி வைக்குது, அதை போட்டு தள்ளணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு இயற்கையினுடைய சமன்பாட்டுக்கான ஒரு வேலை அது. இவர்கிட்ட கொடுங்கம்மா. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. புண்ணு வந்தோடனே என்ன ஆகும்? வாயில் சாப்பிடாது, புண்ணாயிரும். காலில் வந்து புண்ணு வந்தோடனே நடக்க முடியாது. ஆமாம், புழு வைக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம். இந்த கோமாரி புண்ணுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, மற்ற புண்ணெல்லாம் வெளியிலேருந்து புண்ணு வரும், கோமாரிக்கு புண்ணு உள்ளேருந்து இறங்குது. அதனால உங்களுக்கு இந்த இடத்துல புண்ணு வர்றப்ப தெரியாது, கீழே இறங்கி புழு வச்சு நாக்கில் நக்கிறப்ப தான் தெரியும் உள்ள புழு வச்சிருக்குன்ட்டு. அதனாலேயே எல்லாம் ஏமாந்து போயிடுறாங்க. நான் ஒரு ஆளாக இந்த மருத்துவத்தை டெஸ்ட் பண்ணும்போது, அன்றைக்கி பார்த்து அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாங்க, மற்ற எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. நான் அவசரமாக மெட்ராஸுக்கு ஒரு மீட்டிங் போகணும், யூனிவர்சிட்டியில் இருக்கேன். அப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு சட்டையை கழட்டிட்டு மாட்டை உதஞ்சி ஒரு காலை தூக்கி உள்ளே பார்த்து என்னுடைய செல்ஃபோனை வச்சு அடித்தா இவ்வளோ புழு இருக்குது. குளு நிற்கிது உள்ள. பாவம் மாடு. அப்படி நில்லுங்கம்மா. ஏம்மா ஃபஸ்ட்டு யாரும்மா? சீரகம். நீ இங்கே வா. என்ன சீரகம் பார்த்தது இல்லையா? இங்கே வா. 10 கிராம் சீரகங்க, வெந்தயம், சீரகம், வெந்தயம், மிளகு, இந்த 3 பொருளையும் 10 கிராம் தண்ணியில், ஏன்னா எல்லாமே விதை, அப்படியே அரைச்சிங்கன்னா அரைப்படாது, நிறையா பொருள் வீணாயிரும். 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைக்கணும். அரைச்ச பிறகு அதை எடுத்து வச்சுட்டு பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டை சீவி போட்டு, மஞ்சத்தூள், நாட்டு சர்க்கரை அதோடு சேர்த்து பிசையணும். இப்போ நல்லா கவனிங்க. இது யாரு? சீரகம். இந்தம்மா இந்த பக்கம் வாங்கம்மா. வெந்தயம், மிளகு 3ஐயும் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு அரைச்ச பிறகு பூண்டை சீவி போடணும், மஞ்சப்பொடியை 2 ஸ்பூனு போடணும், நாடு சர்க்கரையை போட்டு கொலன்னு பிசைஞ்சு வலிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்த பிறகு தேங்காயை திருவி கையால் தான் அதை, மிக்சியில் தேங்காயை அரைச்சிட்டிங்கன்னா வேலை செய்யாது. இதுதான் நுணுக்கம். அதை எடுத்து நீங்களாம் போய் உட்காரலாம், வச்சுட்டு போயிருங்க. அப்படியே ஜோரா கைத்தட்டுங்க உங்களுக்கு. சீரகம், வெந்தயம், மிளகு, பூண்டு, மஞ்சள், நாட்டு சர்க்கரை அதை அரைச்சி எடுத்த பிறகு தேங்காயை திருவி போட்டு கையால் பிசைஞ்சு வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிங்கன்னா 3 வேளையில் புண்ணு ஆறிடும். அதுக்கு அடுத்து அந்த தேங்காயை கையால் பிசைறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பொதுவாக நான் மருந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்கிற நாக்கில், கோமாரியில் ஏற்கனவே புண்ணாகி வெந்து போயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கமர் கட்டு அளவு எடுத்து வச்சு அப்படியே வெந்திருக்கும். ஆனால் அந்த தேங்காயும் சீரகம் அது போட்டோன்னு அப்படியே மணிக்கணக்கு 24 மணி நேரத்தில் மறுநாள் காலையில் நீங்கள் கடலக்கொடியை போட்டால் கூட கடிச்சு சாப்பிடும். இதை தயார் பண்ணி கொடுத்து 3 நாள் கொடுக்கணும். காலுக்கு நல்லெண்ணெயில் பூண்டு, மஞ்சள், பூண்டுனா ஒரு 4 பல்லு பூண்டு, மஞ்சத்தூள் ஒரு 4 ஸ்பூனு, குப்பமேனி, வேப்பிலை, துளசி, மருதாணி
எல்லா இலையும் அரைச்சி ஒவ்வொரு கைப்பிடி அரைச்சி பூண்டு மஞ்சளோட சேர்த்து அரைக்கலாம். பூண்டு சீவி போட்டு மஞ்சத்தூளை போட்டு அரைச்சி நல்லெண்ணெயில் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை எடுத்து அந்த குழம்பை தூக்கி அதுக்குள்ளே விடணும். புழு வந்துருச்சுன்னா இந்த எண்ணெயில் போட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு 2 நாள் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டு போட்டுறணும். கோமாரி வந்தாலே இந்த எண்ணெயை தயார் பண்ணி காலில் ஊற்றி மேலே ஒரு பேண்டேஜ் போட்டிங்கன்னா வைக்காட்டி அவ்வளோதான் விஷயம். அது இது அரைச்சி எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை எடுத்து வச்சுட்டு பயன்படுத்தணும். இப்போ புண்ணுக்கு பொதுவாக சொல்கிற மனசில் வச்சுங்க, புண்ணுன்னா என்ன செய்யணுங்கிறத நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சுங்க. புண்ணை தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது, வேப்பெண்ணெய் தடவக்கூடாது. சார் நாங்கள் அந்த காலத்துலேருந்து வேப்பெண்ணெய் தான் சார் சொல்லாதீங்க. புண்ணை கழுவக்கூடாது, தண்ணியில் கழுவக்கூடாது, வேப்பெண்ணெய் தடக்கூடாது, ஸ்ப்ரே மருந்துகள் அடிக்கக்கூடாது. வேணாம், பெட்ரோல்லாம் காஸ்ட்லி, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெயில் ஒரு பல்லு பூண்டை சீவி போட்டு ஒரே ஒரு கட்டி சூடத்தை போடுங்க, லேசாக சூடு பண்ணுங்க, அந்த எண்ணெயை புழிஞ்சு விடுங்க. 2 தடவை புழிஞ்சு விட்டதோட சரி. அந்த எண்ணெயை திருப்பி எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். கொஞ்சம் தான் எண்ணெயை வச்சுக்கணும், தேங்காய் எண்ணெய். அதை ஈரத்துணி அந்த கசகசன்னு ஈரமாக இருந்ததுன்னா ஒரு காஞ்ச துணியால் ஒத்தி தான் எடுக்கணும். மஞ்சத்தூளால் துடைக்கலாம், நான் சொன்னப்போ இந்த எண்ணெயில் துடைக்கலாம். ஆனால் தண்ணியில் மட்டும் அது பேண்டேஜ் போட்டு வச்சிட்டிங்கன்னா புண்ணு சரியாயிடும். இல்லைம்மா, ஒரு காலத்தில் அது ஒரு மவுத் வாஷாக எல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்போ எல்லாமே ஆபத்தான கெமிக்கலுங்கிறதுனால இப்போ யாருமே அதை யூஸ் பண்ணுறது இல்லைம்மா.